இந்த வரை நேரம் ஆளை காணுப்பாரு. வந்தாருன்னா வேலையை முடிச்சுட்டு நானும் வேலை கிளம்பலான்னு பார்க்குறேன். வருவேனாங்கிறாரு. காலையில் நேரமாக ஃபோன் அடிச்சிருப்பா, நான் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னாரு வெள்ளனா. இப்போ ஃபோன் அடித்தா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இந்த 10 நிமிஷங்கிறாரு, 5 நிமிஷங்கிறாரு, அரை மணி நேரங்கிறாரு. நான் வந்து நின்னே 1 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் மனுஷன் வந்த பாட்டை காணும். இடத்த மட்டும் காமிச்சு விட்டாருன்னா மறுமறு வேலையை நம்ம பார்க்கலாம். நல்ல இடம் எங்கன்னா ஏதுன்னு அருவி காமிச்சா வந்த பாட்டை காணுமே. இவ்வளோ நேரம் நிற்கிறோம். வேலைக்கு வேற மணி ஆயிடுச்சு. மல்லிகா கத்த போகிறா. நேற்றே அடிக்க சொன்னேன் ஃபோனை, நேற்றே அடிக்க சொன்ன ஃபோனேன்னு அவள் ஒரு மாதிரி பேசுவாள். நான் நைட்டு தான் ஞாபகப்படுத்தினேன், காலையிலேருந்து தான் ஃபோன் போட்டேன். நான் என்ன செய்வேன்? இந்த வரேன் அந்த வரேன்னு சொன்னார், வரல. நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்துடுறேன்னாரு. அதுக்கிடையில் யாரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல். நான் அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? இது புரியாது இந்த மல்லிகாவுக்கு. மயிலே, என்ன அங்கே நிற்கிற? நீ என்ன மயிலே அங்கே நிற்கிற, என்னன்னு கேட்டேன். வேற ஒன்றும் ஒன்றும் இல்லை. நீ இன்னைக்கு ஜோசியர் வர சொல்லியிருந்தேன். ஜோசியரா? ஏன்? வீடு வருவணும்ல. அப்புறம் அந்த வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்குது? அந்த வீட்டுக்காரங்க வந்து துரத்தி விட்டாங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு இடம் இல்லைல்ல. அதான் ஒரு தான் வீட்டை வருவி விட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கலான்னு தான் ஐடியா. வேற என்ன நீ? ஜோசியரை நான் ராத்திரியே ஃபோன் போட்டு வர சொன்னேன். காலைல வெள்ளன அவருக்கு ஆவப்படுத்து பண்ணாரு. நானும் ஃபோன் போடுறேன். இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிட்டார் போல மனசேன். அங்கேருந்து இந்தா வந்தாரு அந்த வந்தாருங்கிறாரு. வந்த பாட்டை காணு நீ. அதான் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். வந்தாருன்னா இங்கே அங்கன்னு இடத்த காமிச்சு விட்டு இங்கே கட்டினா நல்லாயிருக்கும், அங்கே கட்டினா நல்லாயிருக்கும் காமிச்சு விட்டு போனாருன்னா நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நானும் பார்க்குறேன். மனுஷன் வருவேனாங்கிறாரு. என்ன செய்யறது? அப்படியா கதை? வீடு கட்ட ஆரம்பிக்க போறியா? அது சரிதான். ஆமாம், பணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? வீடு கட்டணும்னா சும்மாவா இருக்கு? கிருஷ்ணா கொடுத்த உடனே தானே நீ வீடு கட்டலான்னு ஐடியா உங்களுக்கு? ஒருவேளை கிருஷ்ணா பணம் கொடுத்துட்டானா? அதான் வீடு கட்ட ரெடி ஆயிட்டீங்களோ? கிருஷ்ணாவா அண்ணி? கிருஷ்ணா? ஐயோ, கிருஷ்ணா கொடுத்ததை சொல்லக்கூடாதே. சொன்னால் கிருஷ்ணா போய் தொந்தரவு பண்ணுமே. ஏற்கனவே கிருஷ்ணா சொல்லி தான் வச்சான், நான் பணம் கொடுக்குறத முல்லை நீட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு. நம்ம பாட்டுக்கு முல்லையை நீட்டிட்ட விஷயத்த சொன்னோம், நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான் கிருஷ்ணா பையன். அதனால இந்த விஷயத்த சொல்லவே கூடாது. பணம் வாங்கினது நம்மளோடய இருக்கணும். என்ன அம்மையிலே, பணம் வாங்கினியா வாங்கலையான்னு கேட்குறதுக்கு அமைதியாக இருக்க? அதை சொல்கிறதுக்கு கூடவா இவ்வளவு நேரம்? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம்லாம் இல்லை. நான் இங்கே இருமல் வந்து அது ஒரு மாதிரி தொண்டையை அடைச்சிட்டு இருந்துச்சு. அது கிச்சு கிச்சுன்னு இருக்குது. அதுக்கு தான் வாய மூடிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை அண்ணி. அம்மா எங்கே அண்ணி கிருஷ்ணா தந்தான்? அவன் தான் எங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு இருக்கானே. தாரேன்னு நான் சொல்கிறான். இந்தா அந்தான்னு நாளை தான் இழுத்து ஊட்டிக்கிட்டு கிடக்கான். தந்த பாடே இல்லை அண்ணி. தரவும் மாட்டாங்களோ எனக்கு தெரிஞ்சு. அதான் வந்து புலம்புறான், அலறானே. என்னால் முடியாது, என்னால் கட்டுறதுக்கு முடியாது, தர முடியாது, அப்படி இப்படின்னு சொல்கிறானே. அப்புறம் எங்கிட்ட அவன் தர போகிறேன்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ தரமாட்டான். எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அது என்னத்தை நான் சொல்ல. அப்படியா? அப்போ கிருஷ்ணாட்டிருந்து பணம் வராதா? அப்புறம் எப்படி நீ வீடு ஏற்பாடு பண்ணுற? இருக்கிற நகையில் ஒன்று ரெண்டாக அடகு வச்சுட்டு ஏற்பாடு பண்ணலான்னு தான். அப்புறம் எத்தனை நாளைக்கு என்னையும் அந்த வீட்டிலே இருக்க முடியும்? அதான் ஒரு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அதுவும் சரிதான். ஆனால் கிருஷ்ணாட்ட பணம் வாங்காமல் இப்படி இருக்கீங்களே, இப்படியே விட்டால் நல்லாவா இருக்கும்? எப்படியாவது கிருஷ்ணாட்ட பணம் வாங்குற வேலையை பாரு மயிலே. எனக்கும் நீ வாங்கினீன்னா நானும் அந்த 5 லட்சத்தை வாங்கிடுவேன்ல. அதுக்கு தான் நானும் பார்க்குறேன். ஆனால் நீ வாங்க மாட்டியே. நீ வாங்கினா தானே நான் போய் தைரியமாக எனக்கு அந்த பணத்தை கொடுன்னு நான் கேட்க முடியும். நீயே இப்படி வாங்காமல் இருந்தா நான் போய் கிருஷ்ணாட்ட எப்படி கேட்குறது? தந்தா சொல்கிறேன் நீ, ஆனால் அவன் தரமாட்டான். அது மட்டும் நிச்சயமானது. தந்தா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கிருஷ்ணா பணம் கொடுத்துட்டான் அப்படி நான் சொல்லிடுறேன். ஆனால் கொடுக்க மாட்டான். ஏதோ சொல்கிற. சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டி சரி, நான் என்ன சொல்கிறது? ஆனால் கொடுத்தா சொல்லிடு, நானும் வாங்கிடுவேன். ஆ சந்தேகமாக இருக்கே. அவன் ரொம்ப நேரம் குனிஞ்சிட்டு ஏதோ மயிலி யோசிச்சுட்டே இருந்தாப்புல. என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்மக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் மறைக்கிறாங்களோ? கௌதம்கிட்ட இந்த விஷயத்த கேட்டு பார்ப்போமா? கௌதம் வீட்டில் கிளம்பிட்டு இருந்தானே, போய் ஒரு வாட்டி கேட்டு பார்ப்போம். ஏன் மயிலு? நீ பணம் வந்துட்டா என்கிட்ட சொல்லிடுவ தானே? நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் மறைச்சிடாதப்பா. என்ன எது விஷயம்னு சொல்லிடு.
அப்போ தானே நானும் வாங்குவேன். ஐயோ உங்கள்கிட்ட சொல்லாமையா? அது எப்படி நான் மறப்பேன்? கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நீங்களும் வாங்கிக்கிருவீங்கல்ல? ஆமாம், அதுக்காக சொல்லிடுறேன். நீ அதான் சொல்லிடு, மறைச்சிடாத. மறைச்சன் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்புறம் அவ்வளோதான். ஐய, நான் எதுக்காக போய் உங்கள்கிட்ட மறைக்க போகிறேன்? அதெல்லாம் அப்படி கிடையாது, மறைக்கல, சொல்லிடுறேன். சரி மயிலு. இந்த எண்ணெய் என்ன துருவி துருவி கேட்குது? ஆத்தி, விஷயம் தெரியக்கூடாது. நான் வாங்கினா மயில் இவன் மட்டும் வாங்கலாம், நம்ம எப்படி வாங்காமல் இருக்குதுன்னு கிருஷ்ணாவை போய் தொந்தரவு பண்ணும். நம்ம கிருஷ்ணா கிட்ட வாங்கின பணத்தை பற்றி வெளியில் யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. பாவம் கிருஷ்ணா, நமக்கு அந்த 5 லட்சத்தை பணத்தை பிரட்டி கொடுக்கறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டான். இவங்களுக்கு வேற 5 லட்சம் தரணும்னா எப்படி தருவான்? உள்ளதெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு அவனே என்ன பண்ணுவான்? பாவம் இல்லை, ரொம்ப தான் கொழுப்பு இந்த அன்னைக்கு. சொல்லவே கூடாதுப்பா, என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது. ஸோ இந்த ஜோசியர் வெளில வடுக்குன்னு வந்திருந்தா நான் ஏன் உங்கள்கிட்ட இப்போ நின்று கதை பேசிகிட்டு இருக்க போகிறேன்? இந்நேரம் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பேன். வண்டி எங்கோ வார மாதிரி இருக்கு, அவர் தான் நினைக்கிறேன். கௌதம், சொல்லு. இங்க பாரு. சொல்லு, கேக்குது. பாருண்ணா, காது தான் கேக்குது இல்லை? சொல்லு. கௌதம், ஒரு 600 கூட. 600? எதுக்கு? இங்கதான் பார்த்து பேசேன். 600 எதுக்குன்னு கேட்டேன். 600 கொடுன்னா கொடு. ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்ப. தேவைப்படுது கொடு. 600 ஏன் அன்பு? உனக்கு வேண்டியது நான் வாங்கிட்டு வந்து தரேன், வீட்டுக்குள்ள திங்ஸ் நான் வாங்கிட்டு வந்து தரேன். 600 கொடுன்றா, ரீசன் என்ன சொல்லு. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நீ அந்த பக்கம் என்னமோ திரும்பி நின்றுக்கிட்டு நான் பாடிட்டு இருக்க. என் ரீசன் சொன்னாதான் 600 எனக்கு கொடுப்பியா, இல்லைன்னா பைசா கொடுக்க மாட்டியா? அப்படி இல்லை, திடீர்னு 600 கேட்குற, எதுக்குன்னு கேட்குறது ஒரு தப்பா? எதுக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்களா? எதுக்குன்னு கேட்குறது தப்பு கிடையாது. நீ ஒரு மாதிரி தான் கேட்குற. என்னமோ அந்த பக்கம் திரும்பிட்டு இங்க பாரு கௌதம். சரி சொல்லு. கண்ணாடி பார்த்துட்டு இருந்து உன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். கண்ணாடியில் முதல்ல என்ன வாட்ச் பண்ணியா? அங்கே யாரை நான் பார்த்துட்டு இருந்தேன்னு? நீ பேசுறதாம்ட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? அப்போ நான் அவங்க பேசுகிற கண்ணால் பார்த்துட்டு இருந்தியோ? நான் ஒரு மரமண்டை, அதை நான் கவனிக்கல பாரு. நான் ஒன்றையவே பார்த்துட்டு இருக்கேன். நீ அதாவது என்ன கண்ணாடியில் நீ பார்த்துட்டு இருந்திருக்க, நான் அதை கவனிக்காம நான் ஒன்றை பார்த்துட்டு இருக்கேன் பாரு. என்னத்த சொல்ல. நீ ஒரு மெண்டல்னு இப்போதான் தெரியுமோ? மெண்டலே தாண்டி. சரி 600 ஏன்? கௌதம், சரி ஓகே, 600 எனக்கு நீ கொடுக்க வேணாம். நீயே ஒரு 2 ரொம்பலாம் வேணாம், 2 நைட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா? எல்லாமே ஒரு மாதிரி கிழிஞ்சு ஒரு மாதிரி கலர் ஷேடு மாதிரி இத்து போய் ஒரு மாதிரி ஆகிட்டு கௌதம். ஒரு நைட்டி கூட சரியில்லை, என்னமோ போல இருக்கு. வாங்கிட்டு வரவா நீ கேட்குற? அப்புறம் இங்கே கொண்டு வருவாங்களே நைட்டிக்காரங்க, அவங்கக்கிட்ட வாங்கிக்கலான்னு பார்த்தேன். நீ வாங்கிட்டு வர்றதுனால ஓகே, இல்லை நீ பைசா கொடுத்தேன்னு வையேன், நான் கூட இங்கே வரவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிடுவேன். எது ஓகே? நீ வாங்கிட்டு வரியா, இல்லை என்கிட்ட பைசா தரியா? நான் இங்கே வாங்கிக்கிடவா? நான் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு டைம் இருக்கா என்னன்னு தெரில. சரி ஓகே, பணம் தரேன், நீ வாங்கிக்கோ. எதுக்குடா அவளுக்கு ஆசை கொடுக்குறேன்? நைட்டி வேணும்னு சொன்னாமா, சரி அதான் வாங்கிக்கோன்னு சொல்லி பணம் கொடுக்கலான்னு பார்த்தேன். 600 இங்கே கொண்டு வராங்களாம்ல, வாங்கி கொடு 2. ஆமாம், எத்தனை தான் வாங்கும் இது? கணக்கே இல்லைம்மா வீட்டில். எத்தனை தான் வாங்கும்னே தெரியல. வாங்குது 4 நாளைக்கு போடுது, அவ்வளோதான். அடுக்கி 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 அந்த இந்த சிலாப்பையே அடுக்கி அடக்கு. எத்தனை வாங்குது வைக்கிதுன்னே தெரிய மாட்டேது. 4 நாள் தான் போடுற மாதிரி இருக்குது. உடனே புதுசு அதை தூக்கி மாட்டிடுறது. அப்புறம் அது 4 நாள் உடனே வாங்க சொல்லிடுறது. என்னடா இதெல்லாம்? உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி பேசாத என்ன. அவ போகிறது மேக்ஸிமம் சேடு தான் மாறிடுச்சு, நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. அப்புறம் வாங்காமல் என்ன செய்யறது? பீரோவில் ஃபுல்லாக சேலையா அடுக்கி கிடக்கு. ஏன் அந்த அம்மா சேலையை கட்டக்கூடாதா? ஏன் கட்டி அதெல்லாம் கிழிச்சா அம்புட்டு இருக்குல்ல. லூஸ் மாதிரி பேசாத, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்னத்துக்கு? நீ மொண்டாடிக்கு நைட்டியோ வாங்கிட்டு இருந்தாலும் சரி, என்னத்தையோ வாங்கிட்டான். நான் இது கதை கேட்டுக்கிட்டு, ஏலே கிருஷ்ணா இருக்கேன்ல, மயிலுக்கு 5 லட்சம் பணம் கொடுத்தானா? உனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியுமா? உன் சித்தப்பாக்காரன் வீடு வருவருக்கு நின்றுக்கிட்டு இருக்காப்புல, காசு ஏது? ஒருவேளை கிருஷ்ணா அந்த 5 லட்சம் கொடுத்துட்டானோ? அதான் உனக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியுமான்னு உன்கிட்ட கேட்குறேன். எனக்கெல்லாம் தெரியாது. கொடுத்தா மட்டும் எனக்கு யார் சொல்ல போகிறா? இல்லை கொடுக்கலன்னா மட்டும் எனக்கு எப்படி தெரியும்?
எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நீ என்னைட்டு நோயினேன்னு கேட்காத. எனக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதானே, தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு தான் நீ சொல்லுவ. என்னைக்கு நீ என்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க? வாங்கி கொடு இந்த அம்மாளுக்கு, நைட்டிலேருந்து எல்லாம். உங்களுக்கு வேணா வாங்கி தரவ சொல்லவா? நைட்டி போட்டுக்கிறீங்களா? சும்மா தேவையில்லாமல் வந்து பேசிட்டு நிற்கிறீங்க. ஏன் நான் வாங்காமல் அப்புறம் யார் வாங்குறது? அவர் எனக்கு வாங்கி தராமல் வேற யாருக்கு வாங்கி தருவார்? வந்ததுலேருந்து வாங்கிக்கூட ஒரு மாதிரி நாக்கெல்லாம் நையாண்டியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆ எம்மா, உங்ககிட்ட வாங்கி கொடுத்தா தப்பிக்கலாம் நம்மளால் ஆத்தாதுமா. நான் உங்ககிட்ட பேசலாம் நான் வரலை. நான் என் மவன்கிட்ட ஒரு சேதி கேட்கலான்னு தான் வந்தேன். அது உடனே எனக்கு தெரியலான்ருச்சு. உங்களுக்கு தெரியாமலாம் எந்த செய்தியும் இருக்காது, உங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். உடனே கேட்டால் தெரியலன்னு சொல்லிடுவிய. தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தெரியலாம்பிய. எப்பவும் நடக்கிறது தானே. அப்புறம் என்னத்துக்கு எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிய? எங்களுக்கு தெரியாததான், போங்க. தப்பு தான், உங்ககிட்ட வந்து கேட்டது தப்பு. அம்மா என்ன வாயி? அன்பு, இந்த பணம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் வேண்டாம்.